வேங்கை வயல் முதல் பணிப்பெண் வரை பட்டேல் சமூக மக்களுக்கு தொடர் துரோகங்களை செய்து வரும் திராவிட மாடல் கும்பல் தேர்தல் நேரத்தில் அந்த சமூக மக்களை வார்த்தை ஜாலத்தால் ஏமாற்றி வருகிறது. ஸ்டாலின் கொஞ்சமும் கூச்சமின்றி மக்கள் மத்தியில் பேசி வருகிறார். பொதுமக்களை ஏமாற்றி வரும் திராவிட மாடலின் துரோகங்கள் சிலவற்றை பட்டியலிட்டு நாடக கும்பல் நாட்டிற்கு தேவையற்ற ஆணி என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. புரட்சியாளர் அம்பேத்கரை போற்றுகின்ற பட்டியலின மக்களின் நலனை பாதுகாக்கின்ற அரசுதான் நமது திராவிட மாடல் அரசு. சிலவற்றை மட்டும் தலைப்புச் செய்தியாக நான் பட்டியலிட விரும்புகிறேன். பொம்மை முதல்வரே, பட்டியலெல்லாம் வாசிச்சு கஷ்டப்படாதீங்க. பட்டியலின மக்களுக்கு நீங்க செஞ்ச நல்ல காரியங்களை உங்களுக்காக நாங்களே தலைப்பு செய்திகளா பட்டியல் போடுறோம். திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் வீட்டிற்கு வேலைக்கு வந்த பட்டியலினத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமிக்கு பல்வேறு கொடுமைகள் நடந்துள்ளன. சிகரெட்டால் சூடு வைப்பது, கரண்டி உடையும் வரை அடிப்பது, இழுத்து போட்டு மிதிப்பது, முடியை வெட்டி விடுவது, ஹீட்டரால் சூடு வைப்பது போன்ற பல்வேறு கொடுமைகள் நடந்துள்ளது. இத்தனை கொடுமைகளையும் தாங்கிக் கொண்டு வேலை செய்த அந்த சிறுமிக்கு 7 மாதங்களாக சம்பளமும் கொடுக்கவில்லை. பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த போது ஆளும் கட்சி எம்எல்ஏவின் மருமகளை காப்பாற்ற இந்த திராவிட மாடல் அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டது. இருப்பினும் எதிர்கட்சியான அதிமுக இந்த விவகாரத்திற்காக குரல் கொடுக்க தொடங்கியதால் வேறு வழியின்றி எம்எல்ஏவின் மருமகளையும் மகனையும் போலீசார் கைது செய்துள்ளனர். விரைவில் அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்க திராவிட மாடல் கும்பல் வழிவகை செய்து கொடுக்கும். வேங்கை வயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் பயன்படுத்தி வந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் சில சமூக விரோதிகள் மலத்தை கலந்துவிட்டனர். மலம் கலந்த நீரை குடித்த பட்டியலின மக்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். எதிர்க்கட்சி உட்பட பொதுமக்கள் அனைவரும் இந்த சம்பவத்தால் கொதிப்படைந்த நிலையில் பிரச்சனையை மட்டுப்படுத்த குழு அமைத்து சாதனை செய்தார் திராவிட முதல்வர் ஸ்டாலின். இன்று வரை அந்த சம்பவத்தை செய்த குற்றவாளி யார் என ஸ்டாலின் அரசு கண்டுபிடிக்கவில்லை. எங்கெங்கோ சுற்றுப்பயணம் செய்யும் ஸ்டாலின் வேங்கை வயல் கிராமத்திற்கு சென்று பட்டியல் சமூக மக்களை அரவணைக்கவில்லை. இந்த சம்பவம் குறித்து வாய் திறக்கவே இல்லை. விடியா திமுக அரசின் அமைச்சரவையில் முக்கிய அமைச்சராக வலம் வரும் ராஜகண்ணப்பன் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது பட்டியலினத்தைச் சேர்ந்த அரசு ஊழியரை சாதி பெயர் சொல்லி திட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. சம்பந்தப்பட்ட அமைச்சரை பதவியில் இருந்து தூக்கி எறியாமல் அவருக்கு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. அந்த சம்பவத்தை மக்கள் இப்போது மறந்துவிட்ட நிலையில் உயர்கல்வித்துறையும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பட்டியலினத்தைச் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரை நிற்க வைத்து பேசியது, முன்னாள் அமைச்சர் பொன்முடி பொது மேடையில் உள்ளாட்சி பிரதிநிதியை நீ பட்டியல் சமூகம் தானமா என கேட்டது உட்பட பட்டியலின மக்களை இழிவுபடுத்தும் செயலை திமுக அமைச்சர்கள் தொடர்ந்து செய்து வருகின்றனர். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என மேடைக்கு மேடை வெட்டி பேச்சு பேசுவார் ஸ்டாலின். ஆனால் திமுக உடன்பிறப்புகள் பட்டியல் சமூக மக்களை கோயிலுக்குள் நுழைய விடாமல் ஆபாசமாக பேசி அடித்து உதைப்பார்கள். சேலத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததை மக்கள் இன்னும் மறந்திருக்க மாட்டார்கள். இன்னும் பல்வேறு தலைப்பு செய்திகள் இருந்தாலும் இந்த சம்பவங்களை பற்றி வாய் திறக்காத ஸ்டாலினிடம் அனைத்து சம்பவங்களையும் சொல்லி என்ன ஆக போகிறது? பட்டியலின மக்களுக்கு தொடர் துரோகங்களை செய்து வரும் ஸ்டாலினுக்கு எப்படி அவர்கள் முன்னால் தோன்றி பேச மனம் வருகிறதோ தெரியவில்லை. ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றக்காரர்கள் இருக்கத்தான் செய்வார்கள்.